ஹாய் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நம்ம நவம்பருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலில் தொடர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோக்கள் போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கோம், ஒவ்வொரு மந்த்துக்கானதும். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நவம்பருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். நவம்பருக்கான கரண்ட் அஃபேர்ஸோடைய பார்ட் 1 வீடியோ தான் இது. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாப்பிக்குங்க. நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது. இன்றைக்கான முதல் கேள்வி பார்க்கலாம். காட்டெருமை எந்த மாநிலத்தின் மாநில விலங்கு? சரியான ஆப்ஷன் சி, சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய மாநில விலங்கு தான் வந்து காட்டெருமை. சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய மாநில பறவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மலை மைனா. மலை மைனா தான் வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய மாநில பறவை. இந்த சத்தீஸ்கர் மாநிலம் வந்து மத்திய பிரதேசத்திலிருந்து நவம்பர் 1, 2000 வந்து மாநிலமாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இப்போ நவம்பர் 1 வந்து சத்தீஸ்கர் மாநிலம் பிரிக்கப்பட்டதுக்கான 25வது ஆண்டு வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்திருப்பாங்க. இரண்டாவது கேள்வி, போஷிடான் என்ற நீருக்கடியில் இயங்கும் ட்ரோனை உருவாக்கிய நாடு? சரியான ஆப்ஷன் ஏ, ரஷ்யா. மூன்றாவது கேள்வி, அபெக் அதாவது ஆசிய பசிபிக் எக்கனாமிக் கார்ப்பரேஷன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சரியான ஆப்ஷன் பி, 1989 வந்து தொடங்கப்பட்டது. இதில் வந்து மொத்தம் 21 நாடுகள் வந்து கூட்டமைப்பில் இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டுக்கான உச்சி மாநாடு வந்து தென் ஆப்பிரிக்காவில் நடந்திருக்கு. எங்கெங்க? தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்றுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து நான்காவது கேள்வி, ஒரே இதயம் ஒரே உலகம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? சரியான ஆப்ஷன் பி, மனிஷா ரமேஷ். ஐந்தாவது கேள்வி, பொருளாதார சுதந்திர குறியீட்டில் 2025 இந்தியாவின் இடம் என்ன? சரியான ஆப்ஷன் சி, 128. மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் இடம் வந்து 118. HDIயில் இந்தியாவின் இடம் வந்து 130. ஆறாவது கேள்வி, புயலுக்கு சக்தி என்று பெயரிட்ட நாடு எது? சரியான ஆப்ஷன் ஏ, இலங்கை. ஏழாவது கேள்வி, தமிழ்நாட்டின் 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலம் எது? சரியான ஆப்ஷன் டி, நாகமலை குன்றுகள். 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலம்னா நாகமலை குன்றுகள். ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா அரிட்டாப்பட்டி, செகண்டு வந்து காசம்பட்டி, தேர்டு வந்து எலத்தூர் ஏரி. ஓகேங்களா? அடுத்து எட்டாவது கேள்வி, சாதி கொலைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட ஆணையத்தின் தலைவர் யார்? சரியான ஆப்ஷன் சி, KN பாஷா. ஒன்பதாவது கேள்வி, போஷன் அபியான் பயனாளிகளுக்கான இலவச தொடர்பு எண் எது? சரியான ஆப்ஷன் டி, 1515. இதே குழந்தைகளுக்கான இலவச தொடர்பு எண்ணா 1098. பெண்களுக்கான தொடர்பு எண் இலவச தொடர்பு எண்ணா 1091. ஓகேங்களா? அடுத்து பொறுத்துக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. சமையல் நகரம் அப்படின்னு சொல்லி நம்ம எதங்க சொல்லுவோம்? லக்னோ. இசை நகரம்னா வாரணாசி. திரைப்பட நகரம் வந்து மும்பை 1, 2, 3. இலக்கிய நகரம் வந்து கோழிக்கோடு 5. கைவினைப் பொருட்கள் நகரம் வந்து ஸ்ரீநகர் 4. அப்போ 1, 2, 3, 5, 4. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து இங்கே தப்பாக இருக்குது. இந்த இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து சமையல் நகரம் அப்படிங்கிறது லக்னோ மட்டும் சொல்ல மாட்டாங்க. வேறு என்னென்ன சமையல் நகரம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தையும் வந்து சமையல் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இசை நகரம் இங்கே நம்ம வாரணாசி கொடுத்துருக்கோமா, அது மட்டும் இல்லாமல் வேறு 2 நகரங்களும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலியர் மற்றும் சென்னை. குவாலியர், வாரணாசி, சென்னை 3மே வந்துட்டு இசை நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்துட்டு கைவினை பொருட்கள் நகரம் வந்து நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம்? ஸ்ரீநகர்னு சொல்லியிருந்தோமா. அது மட்டும் இல்லாமல் ஜெய்ப்பூரையும் வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்க? கைவினை பொருட்கள் நகரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு சரியான ஆப்ஷன் வந்து இங்கே இல்லை, பார்த்துக்கோங்க. அதாவது இந்த இடத்துல வந்து 5 4 மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். 11வது கேள்வி, பிங்க் ஆட்டோ ஸ்கீம் யாருக்கானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன், அதாவது 25 to 45 வயதுடைய பெண்களுக்கான ஸ்கீம் தான் வந்து இந்த பிங்க் ஆட்டோ ஸ்கீம். 12வது கேள்வி, எகுவரின் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையான கூட்டு இராணுவ பயிற்சி? சரியான ஆப்ஷன் ஏ, மாலத்தீவு. அடுத்து 13வது கேள்வி, ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் புதுமை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? சரியான ஆப்ஷன் ஏ, 3 நவம்பர் 2025. ஓகேங்களா? இது தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. இது வந்து மொத்தம் வந்துட்டு 1 lakhs அதாவது 1 லட்சம் கோடி செலவில் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி,
14வது கேள்வி திருநங்கைகளின் கடன் உதவிக்காக தொடங்கப்பட்ட சிறகுகள் திட்டத்திற்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் டி 18 to 70 வயது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 18 to 70 வயது வரைக்கும் இருக்கும். அதாவது 3ஆம் பாலினத்தவருக்கான தொடங்கப்பட்ட சிறகுகள் திட்டம். 15வது கேள்வி விடியல் பயணம் திட்டத்தை போன்ற பிற மாநிலங்களுக்கான திட்டங்களின் சரியான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி தான். அதாவது நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் நம்ம இலவச பயணம், அதாவது பேருந்துகளில் பெண்களுக்கான இலவச பயணத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடியல் பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் பிற மாநிலங்களையும் தொடங்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் மகாலட்சுமி, கர்நாடகாவில் சக்தி, ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீசக்தி, டெல்லியில் பிங்க் சஹோலி ஸ்மார்ட் கார்டு ஓகேங்களா. ஸ்மார்ட் கார்டு டெல்லியில் பிங்க் சஹேலி ஸ்மார்ட் கார்டு. 16வது கேள்வி ஐசிசி மகளிர் கோப்பை 2025 வென்ற இந்திய அணியின் கேப்டன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியான ஆப்ஷன் பி ஹர்மன்பிரீத் கவுர். 17வது கேள்வி இந்தியாவின் முதல் சிலிக்கான் கார்பைடு குறைக்கடத்தி ஆலை எங்கு நிறுவப்பட உள்ளது? சரியான ஆப்ஷன் பி ஒடிஷா. 18வது கேள்வி கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் எது? சரியான ஆப்ஷன் ஏ சிக்கிம். 19 ஐநாவின் காலநிலை மாற்ற மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. சரியான ஆப்ஷன் ஏ பிரேசில். 20வது கேள்வி 2025 உலக அமைதி மற்றும் பாதுகாப்பு தலைவர் விருதை பெற்றவர் யார்? சரியான ஆப்ஷன் சி ரவிசங்கர். 21 2026க்கான உலகக்கோப்பைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு எது? சரியான ஆப்ஷன் பி கேப் வெர்டே. ஓகேங்களா. அடுத்து 22 சர்வதேச அணியில் இணைந்த முதல் இந்திய பாரா வில்வித்தை வீரர் யார்? சரியான ஆப்ஷன் டி ஷீதல் தேவி. 23 சம்பளத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு வழங்கும் முதல் மாநிலம் எது? சரியான ஆப்ஷன் ஏ கர்நாடகா. அடுத்து 24 பால்வளத்துறை தொடங்கிய ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. பால்வளத்துறை தொடங்கிய ஆண்டு சரியான ஆப்ஷன் ஏ 1958. 25 உலக ரேடியோகிராஃபி தினம் எப்போது? சரியான ஆப்ஷன் சி நவம்பர் 8. 26 உலகின் முதல் பணமில்லா நாடாக மாறிய நாடு எது? சரியான ஆப்ஷன் ஏ ஸ்வீடனில் தான் அங்கே நேரடி மக்களாட்சி நடைபெறுது. 27 பழங்குடியினருக்கான 5 இணை திட்டம் எதுக்கான திட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. பழங்குடியினருக்கான 5 இணை திட்டம் எதுக்கான திட்டம், அதாவது அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியான ஆப்ஷன் பி வாழ்வாதாரத்தை மேம்படுத்த. 28வது கேள்வி ரோஹன் போவண்ணா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சரியான ஆப்ஷன் சி டென்னிஸ். 29வது கேள்வி ராம்சார் உடன்படிக்கை எப்போது போடப்பட்டது? ராம்சார் உடன்படிக்கை எப்போதுங்க போடப்பட்டது? சரியான ஆப்ஷன் பி 1971 போட்டிருப்பாங்க. 30வது கேள்வி பாரத் சர்வதேச அரிசி மாநாடு 2025 நடைபெற்ற இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் சி புதுடெல்லியில் நடந்திருக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம நவம்பரில் 1 to 10 டேட், அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டோம். பார்ட் 2 வீடியோவில் அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.